அப்போ அவருடைய மணவாட்டிகளுக்கு பரிசுத்தவான்களுடைய நீதி அளிக்கப்படுகிறதுனால எல்லா மணவாட்டியும் பரிசுத்தவான்களாக மாறிடுறாங்க. வெளிப்படுத்தல் 21:2 வாசிங்க. யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தினின்று பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தான் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. பாருங்க, இந்த இடத்துல புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தில் நின்று பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். நீங்க மணவாட்டி அப்படின்னு நினைச்ச உடனேயே பைபிள் எதை சொல்லுது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். மணவாட்டி எங்க இருக்காங்க? பரலோக ராஜ்யத்தில் இருக்காங்க. நம்மெல்லாம் எங்க இருக்கோம்? பூமியில் இருக்கோம். பைபிள் சொல்லுது தேவனுடைய மணவாட்டி பரலோக ராஜ்யத்தில் இருக்கிறாங்க. தேவனை விட்டும் பரலோக ராஜ்யத்தை விட்டும் அது பூமியில் இறங்கி வருகிறதை கண்டேன் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ நீங்கள் எதை புரிஞ்சுக்கணும்னா, எடுத்துக்கொள்ளப்படுதல் நடந்துருது. மணவாட்டி எங்கே போயாச்சு? தேவ சமூகத்துக்கு போயாச்சு. போனதுக்கு அப்புறமாக இந்த பூமியில் திருப்பி வர்றதுக்கு முன்னாடி தேவனோடு வரக்கூடிய ஒரு பெரும் சேனை இருக்கு. அந்த சேனையெல்லாம் ஒரு வஸ்திரத்தை உடுத்தி இருக்கு. அந்த வஸ்திரத்தை உங்களுக்கு தரிப்பிப்பார். அந்த வஸ்திரம்தான் பரிசுத்தவான்களுடைய நீதி என்கிற வஸ்திரம். அந்த வஸ்திரத்தை தரித்தவர்களாக நீங்கள் திருப்பி பூமிக்கு வர வேண்டிய தேவை இருக்கு. மணவாட்டி பூமிக்கு வந்த பிற்பாடுதான் நியாய தீர்ப்பு நடக்கும். மணவாட்டி பூமிக்கு வந்த பிற்பாடுதான் நியாய தீர்ப்பு நடக்கும். இதுல பல குழப்பம் இருக்கு. மணவாட்டி போயாச்சு, வந்தாச்சு, நியாய தீர்ப்பு யாருக்கு? நல்லது செய்தவன் கெட்டது செய்தவன் அப்ப அங்க இருக்கிறான்னா, எடுத்துக்கொள்ளப்பட்ட பிற்பாடு இருக்கக்கூடிய நல்லவர்கள் யாரு? கேள்வி இருக்கா இல்லையா? இப்போ அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியாக திருப்பி என்ன செய்து கீழே வருது. 21:16 வாசிங்க. அந்த நகரம் சதுரமாய் இருந்தது, அதன் அகலமும் நீளமும் சமமாய் இருந்தது. அவன் அந்த கோலினால் நகரத்தை அளந்தான். அது 12,000 ஸ்தாதி அளவாயிருந்தது. அதன் நீளமும் அகலமும் உயரமும் சமமாய் இருந்தது. பாருங்க, இப்ப பரலோக ராஜ்யத்தை விட்டு ஒரு நகரமானது அது இறங்கி வருது. வந்து இப்ப அதோடைய அளவை பற்றி சொல்றாப்புல. அது எப்படி இருக்கான்? சதுரத்தை போல இருக்கிறது. சதுரம்னா எப்படி இருக்கும்? சதுரம் வடிவம் நமக்கு தெரியும் இல்லையா? சதுரத்தை போல இருக்கு. சதுரத்தை போல இருக்கிற போது ஒரு சைடில் 3 டோர் இருக்குமா? ஒரு சைடில் 3 டோர். அப்போ மொத்தம் 4 முனைகள் இருக்கு இல்லையா? 4 முக்குகள் இருக்குன்னு வைங்களேன். இந்த 4 இடத்துலையுமே 3 பார்த்தீங்கன்னா மொத்தம் எத்தனை வாசல் வந்துடுது? 12 வாசல் வந்துடுது. 12 வாசலை உடைய ஒரு சிட்டி, ஒரு ஊர், ஒரு நகரம் இருக்கு. அதை சுற்றிலும் மதில் இருக்கு. மதில் இருக்கு இல்லையா? நம்ம பைபிள் சொல்லுது மதிலுக்கு என்ன போட்டிருக்காப்புல? அஸ்திபார கல்லாகிய 12 கல்ல வச்சிருக்காங்க அப்படின்னு இல்லையா? ஆனா அதுல 12 கல்லோட நம்ம போடுவோமா? ஆனா அங்க போட்டிருக்காப்புல ஒரு 12 கல் போட்டிருக்காப்புல. கிறிஸ்தராஜ் எங்கள்கிட்ட தான் கேட்கணும். முதல்ல பேசுறதுக்கு முன்னாடி கேட்டிருக்கணும், எப்படி அஸ்திபாரம் போடுவாங்களா இல்லையா அப்படின்னு. எனக்கு தெரியாது இல்லையா? அப்ப 12 கல் வச்சு போட்டுறாப்புல. 12 கற்களும் 12 அப்போஸ்தலர்களுடைய நாமங்கள் அதில் தரித்திருக்கிறது. இப்ப ஆக மொத்தத்தில் ஒரு பரலோக ராஜ்யத்திலிருந்து இறங்கி வரக்கூடிய ஒரு மணவாட்டியை பற்றி இது பேசுகிறது. மணவாட்டி என்பது மதில் சூழ இருக்கிறது. மதில் என்பது 12 அப்போஸ்தலருடைய நாமம் தரிக்கப்பட்டதாக இருக்கிறது. அப்ப 12 அப்போஸ்தலருடைய ஊழியத்திற்கு உட்பட்டு தான் ஒரு மணவாட்டி கடந்து வர முடியும். உள்ள வந்து பார்க்கிற போது வாசல்கள் கோத்திரங்களுடைய வாசல்களாக இருக்கிறது. ஒரு புறஜாதி வந்தாலும் இஸ்ரவேலின் ஊடாக தான், இஸ்ரவேல் மணவாட்டியாக தான் அவர்கள் மாற்றப்பட முடியுமே தவிர நான் தமிழ்நாட்டில் உள்ள மணவாட்டின்னு சொல்லிட்டு தனிஸ்தானம் கொடுக்கப்படல. இப்போ 12 கோத்திரங்களாக பிரிக்கிறார். இந்த 12 கோத்திரமாக பிரிக்கிற போது தான் நம்ம எதுக்குள்ளாடி வர வேண்டியதா இருக்கு? இஸ்ரவேலுக்குள்ளாடி வர வேண்டியதா இருக்கு. வாசலே யாருக்கு தான் திறக்கப்பட்டிருக்கு? இஸ்ரவேலுக்காக தான் திறந்து வைக்கப்பட்டிருக்கு. அப்ப நான் இஸ்ரவேலாக, ஆவிக்குரிய இஸ்ரவேலாக மாறி தான் என்ன பண்ணணும்? உள்ள பிரவேசிக்கணும்னு சொல்லுது. இப்படி ஒரு கட்டமைப்போட வந்திருக்கக்கூடிய இதுல 21 அதனுடைய 16வது வசனத்துல நம்ம வாசித்தபடி 1 ராஜாக்கள் 6:20 வாசிங்க. சந்நிதி ஸ்தானம் முன்புறம் மட்டும் 20 முழ நீளமும் 20 முழ அகலமும் 20 முழ உயரமா இருந்தது. அதை பசுப்பொன் தகட்டால் மூடினான். கேதுரு மரம் பலிபீடத்தையும் அப்படியே மூடினான். எப்படி இருந்துச்சு? 20 முழ நீளம், 20 முழ அகலம்,
20 முழ உயரம். இப்போ இதில் என்ன கதைன்னா, நீளம் இது நீளம் இது அகலம் வந்துடுது. உயரத்தை எப்போ கணக்கில் எடுத்துறோமோ அப்போவே அது சதுர வடிவில் இருக்காது. ஏன் இருக்காது? உயரத்தை நீங்கள் எப்பொழுது கணக்கில் எடுக்கிறீங்களோ அது சதுர வடிவில் இருக்காது. ஏன் இருக்காதுன்னா, நீங்கள் வாசித்த அந்த வெளிப்படுத்தல் 21:16 ஒருக்கா கூட நீங்கள் வாசித்தீங்கன்னா, அந்த நகரம் சதுரமாயிருந்தது, அதன் அகலமும் நீளமும் சமமாயிருந்தது. அவன் அந்த கோலினால் நகரத்தை அளந்தான், அது 12,000 ஸ்தாதி அளவாயிருந்தது. அது நீளமும் அகலமும் உயரமும் சமமாயிருந்தது. பாருங்க, இதில் 12,000 ஸ்தாதி அளவுன்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. அதை நீங்கள் 2200 கிலோமீட்டர்னு நினைக்கிறேன். 2200 கிலோமீட்டராக நீங்கள் மாற்றினீங்கன்னா அவ்வளவு நீளம் இருக்கும். அவ்வளவு நீளமும் அவ்வளவு அகலமும் அவ்வளவு உயரமுமாக இருக்குது. அப்போ நீங்கள் இதை எப்படி புரிஞ்சுக்கணுன்னா, கீழே சதுரமாக இருக்குது, மேலே உயரம் ஒன்று போல் இருந்துச்சுன்னா ஒவ்வொரு முனையிலையும் போய் அங்கே சேர்ந்துடும். அப்போ அது ஒரு பிரமிடு ஷேப்பில் இருக்க மட்டும்தான் என்ன இருக்குது, வாய்ப்பு இருக்குது. ஒரு பிரமிடு ஷேப்பில் இருக்க மட்டும்தான். ஏன்னா உங்களுக்கு என்ன குறிப்பிடப்படலைன்னா, மேலே உள்ள நீளம் என்ன செய்யப்படலை, குறிப்பிடப்படலை. கீழே சதுரத்தை சொல்லிட்டு மேலே சொல்லுகிற போது 3 எல்லைகளை தான் குறிக்குது. 3 எப்படி இருந்து அப்படியே போயிட்டு ஒரு பிரமிடு ஷேப்பில் போய் சேர்ந்துடும். இந்த பிரமிடு ஷேப்பை தான் உடன்படிக்கை பெட்டியை வைக்க போது அவர்கள் தயார் செய்ததை நம்ம இப்போ 1 ராஜாக்கள் வாசித்தோம். அங்கேயே என்ன தான் இருந்துச்சு, அந்த 3 அளவுகளாக இருந்துச்சு. அந்த 3 அளவுகளும் அதுவும் பிரமிடு ஷேப்பில் தான் இருக்கும். அப்போ இப்போ ஒரு மணவாட்டி தேவ சமூகத்திலிருந்து கடந்து வருது. மணவாட்டி என்பது இஸ்ரவேலில் இருக்கக்கூடிய எருசலேம் நகரத்தை அது குறிப்பிடுகிறதாக இருக்கிறது. அப்போ எருசலேம் நகரம்னா ஒரு இடத்தை தான் சொல்லுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. தேவ சமூகத்தில் வெளிப்படுத்தல் சுவிசேஷம் முழுக்க முழுக்க எதை பற்றி பேசுகிறது, தலைநகரை பற்றி பேசுகிறது. அந்த தலைநகரம் என்பது ஆட்சி செய்யக்கூடிய ஸ்தலமாக இருக்கிறது. அவர் ஆட்சி செய்கிற போது அதில் யார் யார் நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள், நீங்கள் எல்லாம் அவருடைய அங்கத்தினராக இருப்பீர்கள் அப்படிங்கிறதான் பைபிள் நமக்கு படிப்பிக்குது. சரி, இப்போ ஒரு மணவாட்டி என்பவர்கள் பரலோக ராஜ்யத்துக்கு போயிட்டோம், வெண்வஸ்திரம் தரிச்சிட்டோம், திருப்பி தேவனோடு என்ன பண்ணியாச்சு, கீழே வந்தாச்சு. வந்திருக்கக்கூடிய இந்த ஜனம் ஒரு கூட்டமாக இருக்கு. அதுக்கு பிறகு நியாய தீர்ப்புன்னு ஒன்று நடக்குது. இவங்க எடுத்துக்கொள்ளப்பட்டதுக்கு முன்னாடி யார் வரா இந்த உலகத்தில்? சாத்தான் வருவான், மிருகம் வரும், மிருகத்தின் ஆட்சி நடக்கும். அப்போ சித்திரவதைக்கு உட்படக்கூடியவங்க எல்லாம் யாரு? எடுத்துக்கொள்ளப்படுதல் நடந்தாச்சு. அதுக்கு அப்புறம் தான் யாருடைய ஆட்சி வருகிறது? சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வருது, ஜலத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வருது. ஒவ்வொரு மிருகமாக வந்து இந்த பூமியை ஆட்சி செய்கிறது. மிருகம் என்பது எதை குறிக்கிறது? ராஜ்யத்தை குறிக்கிறது. வெவ்வேறு ராஜாக்கள் ஆட்சி செய்வார்கள். அப்பொழுது தேவனை பின்பற்றக்கூடிய ஜனங்களை அவர்கள் கொண்டு குவிப்பார்கள் அப்படின்னு இருக்கு. எடுத்துக்கொள்ளப்படுதல் நடந்த பிற்பாடு இந்த ராஜாக்கள் வந்து யாரை கொல்ல போறாங்க? அப்போ இங்கேயும் ஒரு கூட்டம் யார் இருக்காங்க? மணவாட்டி அல்லாத பரிசுத்தவான்கள் இங்கே இருக்காங்க. ஆதியாகமத்தினுடைய புஸ்தகம் 3வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிங்க. ஆதாம் தன் மனைவிக்கு ஏவாள் என்று பெயரிட்டான், ஏனெனில் அவள் ஜீவன் உள்ளோர்க்கெல்லாம் தாயானவள். இப்போ நம்ம இங்கே யாரை பார்க்குறோம்? ஏவாள் அப்படிங்கக்கூடியவங்கள பார்க்குறோம். தேவன் ஏவாளை தவிர்த்துட்டு நம்ம மணவாட்டியை பற்றி பேச முடியாது. ஏன்? முதல் மணவாட்டியே யார் தான்? ஏவாள் தான் இல்லையா? பைபிளில் எடுத்துக்கிட்டோன்னா முதலாக கொடுக்கப்பட்ட மணவாட்டியே ஏவாள் தான். ஆதாமுக்கு ஏற்ற துணை வேண்டும் என்பதற்காக ஏவாள் என்ன பண்றாப்புல? உருவாக்கப்படுறாப்புல. ஆனால் ஏற்ற துணையாக வந்தவர்கள் ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே கொண்டு போவதற்கு ஒரு காரணமாக அமைஞ்சு போச்சு, அவருடைய கீழ்ப்படியாமை. இந்த இடத்துல ஆதாம், முந்தின ஆதாம் இருந்தாரு. முந்தின ஆதாம் கூட யார் இருந்துச்சு? ஜீவன் உள்ளோருக்கெல்லாம் தாயாகிய ஏவாள் இருந்தார்கள் இல்லையா? இப்போ இந்த இடத்துல ஆதியாகமம் 2:23 வாசித்தீங்கன்னா, அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பின் எலும்பும் என் மாம்சத்தின் மாம்சமாய் இருக்கிறாள், இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடியினால் மனுஷி எனப்படுவாள் என்றான். பாருங்க, இப்போ திடீர்னு சொல்லிட்டு ஆதாம் வந்து கவிதையெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாப்ல. எலும்பின் எலும்பும் ஒரு மாதிரி பயங்கர சந்தோஷப்பட்டான். தேவன் கொடுத்தது பார்த்து எப்போ ஆடா ஒரு துணையை கொடுத்துட்டாப்புல அப்படின்னு சொல்லிட்டு அவன் கவிதை எழுத ஆரம்பிச்சிட்டான். இவள் என் எலும்பின் எலும்பும் மாம்சத்தின் மாம்சமும். ஒரு எலும்பு தான் எடுத்தாரு, ஒரே ஒரு எலும்பு எடுத்தாரு. அதோட என்ன ஆயிடுச்சு? மொத்தம் முடிஞ்சு போச்சு. அவரை சும்மா விட்டுருந்தா அவங்க இருந்திருப்பான்னு நினைக்கிறேன். ஒரு பிரச்சனை இல்லை. இப்போ
எலும்பை எடுத்துட்டு நம்மால் எலும்பின் எலும்பும் மாம்சத்தின் மாம்சம் எல்லாம் பேசி முடிச்சாச்சு. தேவன் கற்பனையும் கட்டளையும் கொடுத்தாச்சு, கை கொள்ளல, அதனால தூக்கி என்ன பண்ணிட்டாரு, வெளியே போட்டாரு. அப்ப நான் என்ன சொல்றேன், ஆதாமும் ஏவாளும் இணைந்து தான் இருந்தார்கள். தண்டனை பெறுகிற போதும் என்னதான் இருந்துச்சு, சேர்ந்து தான் அனுபவிச்சாகணும். அவள் தான் என்னை வஞ்சித்தாள், பிரச்சனை இல்லை, கூடவே போ, அவ்வளவுதான், அப்படி முடிச்சு விட்டார். இங்க அதே மாதிரி மணவாட்டி கடந்து வருகிற போது யாரோட தான் வருவாப்புல, தேவனோட தான் வருவாப்புல. இங்க இரண்டாம் ஆதாம் ஆக மெஸ்ஸியா கடந்து வருகிறார். மெஸ்ஸியாவோடு என்ன கடந்து வரும், சபை கடந்து வரும். சபை எடுத்துக்கொள்ளப்பட்டாலும் மெஸ்ஸியா திருப்பி வருகிற போது அந்த சபை மெஸ்ஸியாவோடு தான் கடந்து வரும். இங்க எப்படி ஒரு எலும்பை கொண்டு உருவாக்கி இருக்கிறாரோ, எப்படி மாம்சத்தின் மாம்சமாக இருக்கிறதோ, அதுபோல அவருடைய மணவாட்டியும் அவருடைய விலா எலும்பிலிருந்து தான் என்ன பண்ணிச்சு, உருவாக்கப்பட்டுச்சு. இதுவும் மாம்சத்தின் மாம்சம்தான், எலும்பின் எலும்பாக தான் இருக்கிறோம். அப்ப அவருடைய சபையையும் மெஸ்ஸியாவையும் குறிக்கிறது. தேவ சமூகத்தில் ஆட்டுக்குட்டி ஆனவரையும் நீங்க பைபிள்ல இன்னும் வாசித்தீங்கன்னா உங்களுக்கு எபேசியருடைய புஸ்தகம் 5வது அதிகாரம் 30-32 வாசிக்கலாம். அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புக்கும் உரியவர்களாக இருக்கிறோம். இது நிமித்த மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே மாமிசமாய் இருப்பார்கள். இந்த ரகசியம் பெரியது. நான் மேசியாவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன். நான் மெசியாவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்றேன். இப்ப அவரு ஒரு மணவாளன் மணவாட்டியினுடைய கதையை சொல்லிட்டு கடைசியா சொல்றாரு, நான் மெசியாவை குறித்தும் சபையை குறித்தும் சொல்லுகிறேன். இப்ப எலும்பினாலும் மாம்சத்தினாலும் இணைக்கப்பட்டவர்களாக எப்படி ஏவாள் இருந்தாரோ அதுபோலதான் யார் இருக்கிறா, ஒரு மணவாட்டி என்கிற சபை இருக்கிறதாக வேதம் சொல்லுகிறது. இந்த மணவாட்டி 21:9-10 வெளிப்படுத்தல வாசிக்கிற போது, வெளிப்படுத்தல் 21:9-10 வாசிக்கிற போது வாசிங்க. பின்பு கடைசியான 7 வாதுகளால் நிறைந்த 7 கலசங்களை உடைய அந்த 7 தூதரில் ஒருவன் என்னிடத்தில் வந்து, நீ இங்கே வா, ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவியாகிய மணவாட்டியை உனக்கு காண்பிக்கிறேன் என்று சொல்லி பெரிதும் உயரமுமான ஒரு பர்வதத்தின் மேல் என்னை ஆவியில் கொண்டு போய் தேவனுடைய மகிமையை அடைந்த எருசலேமாகிய பரிசுத்த நகரம் பரலோகத்தை விட்டு தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறதை எனக்கு காண்பித்தான். பாருங்க, இந்த இடத்துல ஆட்டுக்குட்டியானவருக்கு தான் கல்யாணம். யாரு கல்யாணம்? ஆட்டுக்குட்டியானவருக்கு கல்யாணம். அவருடைய மணவாட்டியை காட்டுகிறேன் என்று சொல்லி புதிய எருசலேமை காண்பித்து கொடுக்கிறாங்க. இது புதிய எருசலேம். பழைய எருசலேம் என்னாச்சு, பாழாய் போச்சு. எப்படி பாழாய் போச்சு? புறஜாதிகளினால் அவர்கள் அந்நிய தெய்வங்களை பின்பற்றதுனால அந்த எருசலேம் முழுவதுமாக இடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டதாக மாறியது. இன்னைக்கு ஒரு புதிய எருசலேம் வருது. இந்த புதிய எருசலேம் எப்படி இருக்கணும்? பழைய முந்தின ஆதாம் பாவத்தில் இருந்து பாவத்தோடு மரித்து போனான். பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் மரணத்தை ஜெயித்தார். அதே மாதிரி முந்தின மணவாட்டி ஏவாள் பாவத்தில் விழுந்து போனால், பிந்தின ஏவாள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்? பாவத்தை ஜெயித்தவர்களாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்கள் தான் ஆட்டுக்குட்டியானவருடைய மணவாட்டியாக இருக்க முடியும். 21:22 வாசிங்க. 21வது அதிகாரத்தில் 22வது வசனம். தேவாலயத்தை நான் காணவில்லை, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய யாவும் ஆட்டுக்குட்டியானவருமே அதற்கு ஆலயம். பாருங்க, இப்ப அன்னைக்கு என்ன இருக்காதான், சபை இருக்காதான். ஏன்? ஒரு இப்போ புதுக்கடைங்கிற ஒரு ஊர் இருக்கு, இதுல இந்த சபை இருக்கு அப்படின்னு. அன்னைக்கு என்னன்னா எருசலேம்னு ஒரு ஊர் இருக்கும், உள்ளாடி என்ன இருக்காதான், சபை இருக்காது. யார் தான் அந்த சபை, யார் தான் அந்த ஆலயம்? ஆட்டுக்குட்டியானவரே அன்னைக்கு என்ன பண்ணிடுவாரு, அவர் ஆலயமாக மாறி விடுவார். அப்ப ஸ்தானங்கள் இங்க எப்படி மாற்றப்படுதுன்னா, சபை ஒரு ஊராக மாற்றப்பட்டுடுச்சு. சபை மணவாட்டி ஒரு நகரமாக மாற்றப்பட்டு விட்டார்கள். தேவன் அதில் ஆராதனைக்குரியவராக மாறிட்டாரு. ஆலயங்கிறது ஒண்ணு இல்லை, அங்க இல்ல. அந்த இடத்துல யார் வந்துட்டா, ஆட்டுக்குட்டியானவர் வந்துட்டார். அப்ப இந்த ஒரு விஷயத்திற்காக தான் ஒட்டுமொத்த வேத வசனமும் எழுதப்பட்டது. ஒரு மணவாட்டியை இந்த ஆட்டுக்குட்டியானவருக்காக ஆயத்தம் பண்ணும்படியாக. இந்த பரிசுத்தமான மணவாட்டியை தேவன் தேடிக்கொண்டே இருக்கிறார். அந்த பரிசுத்த மணவாட்டியை எடுத்துக்கொள்ளப்படுதல்ல, தன்னண்டையில் சேர்த்துக் கொள்வார். அந்த மணவாட்டியோடு கூட இந்த பூமிக்கு திரும்பி வருவார். தன்னுடைய அரசாட்சியை இந்த பூமியில் வைக்கிற போது இது பரிசுத்த நகரமாக மாறும். அப்பொழுது என் தேவன் மட்டுமே இங்கு இருப்பார், ஆராதனைக்குரியவராக. வெவ்வேறு சபைகள் இருக்காது. சபைக்கு பதிலாக அங்க இருக்கக்கூடியவர் யார் தான்?
ஆட்டுக்குட்டியானவர் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு வேதம் சொல்லுது. அங்க என்ன இருக்காது? சூரியன் சந்திரன் இருக்காது. ஆட்டுக்குட்டியானவரே என்னவா இருப்பாரு? விளக்காக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு பைபிள் நமக்கு படிப்பிக்கிறது. அதோட 27வது வசனத்தை வாசிக்கலாம். தீட்டுள்ளவனும் அருவருப்பையும் பொய்யை நடப்பிக்கிறவனுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியாரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். யாரெல்லாம் அதுக்குள்ள போக முடியும்? ஜீவ புஸ்தகத்துல உங்க பேர் இருந்துச்சுன்னா மட்டும் தான் நீங்க என்ன பண்ண முடியும்? உள்ள போக முடியும். இல்லாத யாரும் எங்க போக முடியாது? தேவ சமூகத்தில் அந்த ஆலயத்துக்குள்ளாடி போக முடியாது. ஆட்டுக்குட்டியானவருக்குள்ளாடி நீங்க போக முடியாது. இது மணவாட்டியோட கதை. நம்ம பார்க்க வந்தது பரிசுத்தவான்கள் யார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்தோம். அப்போ பரிசுத்தவான்கள் வேற, மணவாட்டி வேற. மணவாட்டி என்பவர் யாஷ்வாவோடு எடுத்துக்கொள்ளப்பட்டு யாஷ்வாவோடு திரும்பி வரக்கூடியவர்கள்.